மசாலோட தாங்க. ஆஸ்திரேலியா தாங்க. இந்த டீம் அடிக்கணும்னா ஒருத்தர் பிறந்துதான் வரணும். நியூசிலாந்துக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த செகண்ட் டெஸ்ட் வின் பண்ண, பட் கோட்டை விட்டுட்டாங்க. 77-4 எண்ட் ஆஃப் டே 3 ஆஸ்திரேலியா வேற ட்ரபிள். அண்ட் இந்த டேல ஸ்டார்ட் ஆகும்போது மிச்சல் மார்ஷ் ஒரு பழமான கேட்ச் பாயிண்ட்ல வந்து ரவிந்திரா கொடுப்பாரு, விட்டுருவாரு. அதுவே ஒரு கேம் சேஞ்சிங் பாயிண்ட் அமைஞ்சிருச்சு. பட் ஸ்டில் இமிடியேட்டா டிராவிஸ் ஹெட் அவுட் ஆகுவாங்க. 80-5 ஆஸ்திரேலியா லிட்டரலி இன் ட்ரபிள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வினிங் 140 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் மிச்சல் மார்ஷ் அண்ட் அலெக்ஸ் கேரி. வாய்ப்பே கிடையாதுங்க. அண்ட் மார்ஷ் ஒரு சூப்பர் 80 அடிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பென் சியர்ஸ் மார்ஷ் அவுட் ஆகினாரு. திருப்பி ஒரு பேக் டு பேக் விக்கெட்ஸ், அதாவது அலெக்ஸ் கேரி அவுட் ஆகினாரு ஆன் த ஹேட்ரிக். ஸோ நியூசிலாந்து கம்மிங் இன்டு த கேம். அப்போன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் வினிங் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் அலெக்ஸ் கேரி அண்ட் கேப்டன் பேட் கமின்ஸ் 61 ரன். பேட் கமின்ஸ்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. as a கேப்டனா போலிங் மட்டும் இல்ல, பேட்டிங்கும் சரி, ஒயிட் பால் ரெட் பால் எல்லாத்துலயுமே கான்ட்ரிபியூட் பண்றாரு. வெற்றி தான் அவங்களுக்கு, தொட்டதெல்லாம் ஹிட் தான் அப்படின்ற பட்சத்துல போறாங்க. நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 31 வருஷம் ஆச்சு ஆஸ்திரேலியா இன்னும் ஒரு டெஸ்ட் வின் பண்றதுக்கு. நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆறாங்க. ஆனா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாசுங்க, வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ஆஸ்திரேலியா பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.